தாவீதின் வீடு மகிமையான வீடு. ஒரு நாள் இந்த வீட்டுல உட்கார்ந்துதான் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சான். அன்னைக்கு கர்த்தர் இறங்கி வந்து சொன்னார், தாவீதே, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் வீட்டுல ஆசீர்வாதம் தங்கிருக்குன்னு சொன்னார். அந்த மகிமையான வீடு சாபம் மாற என்ன காரணம்? தாவீது தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினான். மகிமையான வீடு, பிரசன்னம் நிறைஞ்ச வீடு, தேவன் உலாவுகிற வீடு. இந்த வீட்டிலிருந்து பிறக்கிற திட்டங்கள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இந்த வீட்டிலிருந்து பிறக்கிற நன்மை எல்லாம் ஆச்சரியமா இருக்குது. அவ்வளவு நன்மை நிறைஞ்ச வீட்டுக்குள்ள கர்த்தர் சொல்றார், பட்டயம் மாறாது. அப்ப இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பட்டயத்தை, ஒரு சாபமாய் கர்த்தர் வைக்கிறார். யோசித்து பாருங்க, இந்த வீடு எவ்வளவு மகிமையான வீடு, எவ்வளவு பிரசனத்துல நிறைஞ்சிருந்த வீடு, இப்ப மகிமை அளந்து போச்சு. காரணம் எதை அசட்டை பண்ணினான்? தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தை. எச்சரிப்பின் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சொன்னார்ல, அவரோட பேசினார்ல, அவ்வளவு சொன்ன பிறகும் உனக்கு எப்படி துணிகரமா மீறின? யோசித்து பாருங்க. அப்போ நம் துணிகரமாய் செய்கிற தவறுகள், நாம் மீறும் போது நம்முடைய வாழ்வுல எதையெல்லாம் இழக்கிறோம் தெரியுமா? ஒரு 5 காரியம் சொல்லட்டுமா? நம்பர் 1, இந்த வீட்டுக்குள் கேவலம் வந்தது. இந்த வீட்டுக்குள் கேவலம், அந்த வார்த்தை அப்படியே இருக்கு, கேவலம். வாசித்து பாருங்க, 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் அடித்தார், அந்த பிள்ளை எப்படி இருந்தது சொல்லுங்க? கேவலம். நம்ம எப்படி எடுத்துக்கோமே, மகிமையை எப்ப வீடு இழக்குதோ அப்ப வீட்டுக்குள்ள கேவலங்கள் வருது. கேவலம், அவமானம் வேற, கேவலம் வேற இல்லையா? தலகுனிவு வேற, கேவலம் வேற. செய்யத்தகாததை, செய்யக்கூடாததை செய்யும்போது கேவலம். கேவலம், தலை காட்ட முடியாது, நிமிர்ந்து நிற்க முடியாது, அந்த இடத்துல தைரியமா வாய் திறக்கவே முடியாது. ஏன்? கேவலம். செய்யக்கூடாத செஞ்சிருக்கிறோம். அப்ப எப்ப ஒரு வீட்டை விட்டு மகிமை விலகுதோ அப்ப அந்த வீட்டுக்குள்ள கேவலம் என்ன செய்கிறது? வருகிறது. 2, உபவாசத்துக்கு பதில் இல்ல. மகிமை இழந்த வீட்டுக்குள்ள என்ன இல்ல? உபவாசத்துக்கு பதில் இல்ல. வாஸ்து பாருங்க, அதே 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. எந்த பிள்ளைக்காக உபவாசம் இருந்தானோ அந்த பிள்ளைக்காக ஜெபம் என்ன செய்யப்படல? கேட்கப்படல, செத்து போயிற்று. ஏன்? பட்டயம். நான் திரும்ப சொல்ற வார்த்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் ஏன் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது? ஏனென்றால் அவருடைய வார்த்தையை நான் அசட்டை பண்ணும்போது என் உபவாசங்கள் விருதாவாய் போகிறது. விருதாவாய். உபவாசம் விருதாவாய் போகக்கூடாது, ஜெபம் விருதாவாய் போகக்கூடாது. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபங்கள், வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஆராதிக்கிற ஆராதனைகள் வெறுமையாய் போகக்கூடாது. ஏன்னா ஜெபங்கள் தேவ சமூகத்தில் மாற்றத்தை உண்டாக்கணும். ஆனா ஒருத்தன் ஜெபத்தை கேட்கவே கூடாதுங்கிறதுக்காக காதடைத்துக் கொண்டார். கேவலம். அடுத்த பிள்ளை செத்து போயிட்டு. உபவாசத்துக்கு பதில் என்ன செய்யல? 3வது, அந்த வீட்டுக்குள் இச்சையின் ஆவி பரவ ஆரம்பித்தது. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எவ்வளவு கேவலம் பாருங்க. சொந்த சகோதரி மேல மோகம் கொண்டான். சொந்த சகோதரி மேல எவ்வளவு கேவலம் பாருங்க. தாவீது ஒளிப்படத்தில் செய்தான், அந்த ஆவி இப்ப வீட்டுக்குள் பரவுது. இச்சையின் ஆவி வீட்டுக்குள்ள பரவுது. இப்ப அம்னோனுக்கு தன் தங்கச்சியை பார்க்கும் போதெல்லாம் தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், தவறான ஏக்கங்கள், அதை நினைச்சு ஏங்கி ஏங்கி வியாதிப்பட்டான் என்று வசனம் சொல்லுது. இச்சையின் ஆவி வீட்டுக்குள்ள என்ன செய்யுது? பரவி வருது பாருங்க, பரவி வருது. மகிமை இழந்த வீடு, மகிமை இழந்த வீடு. 4வது, பிரிவினையின் ஆவி. இந்த வீட்டுக்குள்ள அடுத்து வந்த ஆவி 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரிவினையின் ஆவி. தன் தகப்பனுக்கு விரோதமாய், தன் தகப்பனின் ராஜ்யத்துக்கு விரோதமாய் சொந்த மகனை ஆட்களை சம்பாதிக்கிறான். சொந்த மகனை பிரிவினை உருவாக்குறான். வீடு 2 பிரியுது. பிரிவினையின் ஆவி. எப்ப வீட்டுக்குள்ள பட்டைய வந்துச்சோ இதுல ஏதோ ஒண்ணு நடந்துட்டே இருக்கும். நீங்க வேணா கவனிச்சு பாருங்க வீட்டை கொஞ்சம். பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய், பெற்றோர் பிள்ளைக்கு விரோதமாய், மருமகள் மாமியாருக்கு விரோதமாய், மாமியார் மருமகளுக்கு விரோதமாய். பிரிவினையின் ஆவி. அந்த வீட்டுக்குள்ள வாழ பிடிக்கல, அந்த இடத்துல இருக்க பிடிக்கல. பிரிவினையின் ஆவிகள். நல்ல ஐக்கியங்கள் உடையுது, நல்ல நல்ல ஆவிக்குரிய நட்புகள் உடையுது. பிரிவினையின் ஆவிகள் இல்லையா? ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்லட்டுமா? இந்த வீட்டுல இனி வாழவே முடியாதுங்கிற நிலை வந்தது. இந்த வீட்டுல 5வது பாயிண்ட், இந்த வீட்டுல இனி வாழவே. 14ஆம் வசனம் 15, 14. எழுந்து ஓடி போவோம், அப்சலோமுக்கு தப்ப. அவ்வளவுதாங்க. மகிமையா வாழ்ந்த வீடுங்க.
தேவனே இறங்கி வந்து அந்த வீட்டை ஆசீர்வதிச்சாருங்க. எப்ப எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கலையோ அவன் வாழ்ந்த மகிமையின் வீடு சபிக்கப்பட்ட வீடாய் மாறினது. கடைசியெல்லாம் எப்படி சொல்றேன், வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை, அந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை. அந்த வீட்டை திரும்ப எடுப்பதற்கு தாவீது தன் உயிரையே தியாகமாய் முன்ன வைத்தான். அந்த மகிமையான வீட்டை திரும்ப எடுப்பதற்கு தாவீது எவ்வளவு அழ முடியுமோ அவ்வளவு அழுதான், எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு ஜெபித்தான், எவ்வளவு கர்த்தரோடு நடக்க முடியுமோ அவ்வளவு நடந்தான். ஆண்டவர் கிருபையா இறங்கினார். அப்சலோம் தோற்கடிக்கப்பட்டான், ராஜ்யம் திரும்ப கிடைத்தது. ஆனா ஒண்ணு தெரியுமா, ராஜ்யத்துக்கு வந்த நாள் முதற்கொண்டு மரிக்கும் வரையிலும் தாவீது செய்த ஒரே வேலை, ஆலயத்தை கட்டுவதற்கான அனைத்து காரியங்களையும் தாவீது வடிவமைக்க ஆரம்பித்தான். அவன் எப்ப காட்டிலிருந்து வீட்டுக்கு வந்தானோ அண்ணலிருந்து அவன் செய்த ஒரே வேலை, லேவியர்கள் என்ன செய்யணும், ஆசாரிகள் என்ன செய்யணும், யார் பாட்டு பாடணும், யார் துதிக்கணும், யார் இசை வாசிக்கணும், யார் வசனம் வாசிக்கணும், யார் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும், யார் சம்பளம் கொடுக்கணும், யார் வாசலை பூட்டணும், ஆலயத்தின் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஆலயம் எப்படி கட்டப்படணும், இந்த முழு காரியத்திற்காகவும் தன் ஜீவியத்தையே தாவீது அர்ப்பணித்தான். தன் ஜீவியத்தையே. இப்ப அப்சலோம் ஒரு வித்தையை காட்டினாம்ல, இதே போல தாவீது சாகும் போது அதோனியா ஒரு வித்தையை காட்டினான். அதோனியா எழும்பி அவன் தன்னை ராஜாவாக்கும்படி நின்னப்போ தாவீது அன்னைக்கு பயப்படல, இப்ப பயந்து ஓடுனா, ஆனா அன்னைக்கு பயப்படல. எழும்பி உட்கார்ந்து சாலமோனை தன் சிங்காசனத்தில் ராஜாவை அமர வைத்து இவனே இஸ்ரவேலின் ராஜா என்று அறிவித்தான். அன்னைக்கு அதோனியா நடுங்கினான். அப்சலோமுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடின தாவீது அதோனியாவை கண்டு பயப்படல. ஏன்? இப்ப வீட்டுக்குள்ள மகிமை இருக்கு, இப்ப வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கு, இப்ப வீட்டுக்குள்ள அபிஷேகம் இருக்கு. ஏன்? தம் பக்கத்துல ஒரு பெண்ணு படுத்திருக்கா, தனக்கு அனல் உண்டாக்கும்படி அவளை தொடவே இல்லை தாவீது, அவளை தொடவே இல்லை. அபிஷாக்கை அவன் அறியாது இருந்தான் பைபிள் இருக்குது. ஏன்? அவனுக்குள்ள இருந்த மகிமை, சரீரம் தான் அனல் இல்ல, ஆவி அனலா இருந்துச்சு. சரீரம் அனல் இல்ல, சரீரத்துல பலவீனம், போர் வச்சு மூடுனா அனல் ஆகல. அதனால ஒரு பெண்ணை கொண்டு விட்டாங்க, அவ கட்டி பிடிச்சு உட்கார்ந்து இருக்கிறா, அந்த சூட்ல வாழ்றான். ஆனா பாவம் அவனுக்குள் எழும்பவே இல்லையே, எழும்பவே இல்லையே, அசுத்தம் எண்ணங்கள் வரவே இல்லையே, இச்சை வரவே இல்லையே. ஏன்? இப்ப தாவீது ஒரு நாளைக்கு 7 தரம் அல்ல 24 மணி நேரமும் தேவ பிரசன்னத்தில் வாழ்கிறான். இப்ப தாவீது அதை உடைக்க நினைத்தான். மகிமை இழந்த வீடு, கேவலம் நிறைந்த வீடு, ஜெபம் கேட்கப்படாத வீடு, பிரிவினை நிறைந்த வீடு, இச்சையின் ஆவிகள் நிரம்பின வீடு, அந்த வீட்டை சரிப்படுத்த நினைத்தான். தேவ மகிமையில வாழ்ந்தான்.